நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாங்க. வருஷத்துல பார்த்தீங்கன்னா 4 முறை வரும். அந்த 4 முறையில வந்துட்டு நாளைக்கு தான் அது மே 15ல வருது. பெருமாள வந்துட்டு நம்ம எப்படி வழிபடணும் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பழமையான பெருமாள் கோயிலுக்கு போங்க. கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலா இருந்தா ரொம்ப சிறப்பு. 27 முறை பெருமாள வந்து கொடிமரத்தோட சேர்த்து சுத்தி, கையில வந்துட்டு 27 மலர்கள வச்சுக்கோங்க. வெள்ளை மலரா இருந்தா ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சுத்தி வரக்குள்ள உங்க கையில இருக்க பூவ கொடிமரத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. அதேபோல இது எந்த நேரத்தில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விடியாத வந்து அதிகாலை 1:30 இருந்து 10:30 வரைக்கும் அதுக்கான டைமிங் இருக்கு. நீங்க அதுக்குள்ள போயிட்டு பெருமாளோட அனுகிரகத்த பெற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெருமாள சேவிச்சுட்டு, உங்க கையில வந்துட்டு பிரசாதத்துக்கு வந்து கற்கண்ட வச்சு இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே குடுங்க. அதேபோல வந்துட்டு பெருமாளுக்கும் கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு, அப்புறம் இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே குடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, நீங்க பெருமாள வழிபடுறீங்கன்னா, ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட் பண்ணிடுங்க.